இந்த கேஸ் அடுப்பு வேற தீந்து போச்சு, இந்த அடுப்பும் வேற எரிய மாட்டுது. ஏக்கா, ராணி அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? வசந்தியே, என்ன வெளியில கொஞ்சம் சோறு குழம்பு தான் ஆக்குறேன். என்னக்கா ஆச்சு? சிலிண்டர் வெளியில அடுப்பத்தை வச்சிருக்கீங்க? அதை ஏன் கேக்குற வசந்தி? நேத்தே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பதிஞ்சு இருக்கிறேன். என்னைக்கு வருமோ தெரியல, 2 நாள் விட்டு தான் வரும் போல. எங்கன்னா மாத்து சிலிண்டர் கேட்டு பார்க்க வேண்டியதானக்கா? எவடி மாத்து சிலிண்டர் குடுக்குறேன்? எவ்வளவு மாத்து சிலிண்டர் குடுக்கறது இல்ல. ஒரு சிலிண்டர் 1500 ரூபாய் குடுக்கறாள்வ. அதை வாங்கி நான் என்ன செய்வேன்? 2 நாள் பொறுத்துதான் என்ன சிலிண்டர் வாங்கி பத்த வைக்கணும். அது வரைக்கும் இந்த அடுப்பு தான். எம்மா, பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? மக்களே, உங்க 2 பேருக்கும் மீன் குழம்பு வச்சிருக்கேன். சாப்பாடு போட்டு மீன் குழம்பு எடுத்துட்டு போங்க. என்ன மீன் குழம்பு? ஐயே, நான் எடுத்துட்டு போக மாட்டேன். அது ஸ்கூல் எல்லாம் ஒரே நாத்து அடிக்கும். எனக்கு தேவையில்லை மீன் குழம்பு. அம்மா, எனக்கும் வேணாம் மீன் குழம்பு. ஏண்டி, வீட்ல சிலிண்டர் இல்ல? காலையங்கட்டில ஏந்து வெளியில அடுப்பத்த வச்சு விறகு வச்சு சாப்பாடு குழம்பு செஞ்சுன்னு இருந்தா நீங்க செஞ்ச சோத்த வேணான்றீங்க. பார் வசந்தி, மீன் குழம்பு எடுத்துமோன்னு அண்ணா சொல்லு. இந்த குழம்புக்கு என்னடி குறைச்சல்? வீட்ல என்னென்ன இருக்குது அதை தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். சாப்பிட்டுட்டு ஒழுங்கு மரியாதை சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போங்க. ஐயோ எம்மா, எனக்கு சாப்பாடே தேவையில்ல, நான் கிளம்புறேன். எம்மா, எனக்கு தேவையில்ல. நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மீன் குழம்பு வைக்கிறேன்னு. எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லுங்கடி. பத்தியா, நம்ம சோறு குழம்பு ஆக்கின்னு இருந்த காலையில வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் திமிர பிடிச்சு போறாளுவ. போங்க, நீங்க இன்னைக்கு பட்னி கண்டாதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். பாரி வசந்தி, காலையில சோறு குழம்பு ஆக்கி வச்சா இவளுங்க திமிரு சோறு எடுத்து போல குழம்பு எடுத்து போல. இன்னைக்கு ஒரு நாள் பட்னியா இருந்து பார்த்தாதான் தெரியுமே இவளுங்க அது கஷ்டம். சரி விடுக்கா, இந்த ஸ்கூலுக்கு போற பசங்களே இதேதான் சாப்பாடுன்னா சாப்பிடவே மாட்டாளுங்க. சொல்லும் போதே கசக்கும் அவளுங்களுக்கு. பசி எடுத்தா தன்னார சாப்பிடுவாங்க. அடி போடி, இவளுங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த மனுஷனும் புரிஞ்சுக்க மாட்டான். நான் என்னதான் பண்றது இந்த வீட்டுல மாட்டிக்கணும் தெரியல. சரி அக்கா, நாங்க ஆத்துக்கு துணி துவைக்க போறோம். நீ வரியா? அதை கூப்பிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அப்படியே நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லடி, நான் வரல. எனக்கு வீட்டுல இருக்கிற வேலையே பெரிய வேலையா இருக்குது. வேணும்னா தண்ணி தான் எடுக்க வரணும். அப்புறமா நான் வந்துக்கிறேன், நீங்க போய் வாங்க. சரிக்கா. ஆமா, யார் யாரு போறீங்க? நம்ம சின்ன பொண்ணு கூப்பிட்டுருக்கங்க. சின்ன பொண்ணு வர நிற்கா, அவளும். அதுக்கப்புறமா சிம்ரனும் வர நிற்கா. சிம்ரன் வீட்டுக்குன்னு போலான்னு பாக்குறேன். சரி சரி, நீங்க போய் வாங்க, போங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன வசந்தி, என்ன சொல்லு? சின்ன பொண்ணு, நம்ம ஆத்துக்கு துணி தைக்க போலான்னு சொல்லல, வா கிளம்பு, நம்ம போயிட்டு வரலாம். நான் என்ன கிளம்புறது? துணியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். வா அப்படியே போக வேண்டியதுதான் துணி எடுத்துக்குன்னு. ஆமா, ராணி அக்காவை கூப்பிட்டியா? வர நிச்சா? இல்ல சின்ன பொண்ணு, வரலையா? வீட்டுல இருக்கிறதே நிறைய வேலை இருக்குதா, வரலன்னு சொல்லிச்சு ராணி அக்கா. சரி வா, நம்ம போலாம். அப்படியே வழியில சிம்ரன் எடுக்குன்னு போலாம், வா. என்னடி வசந்தி, யாரையுமே காணோம் அந்த சைடுல. அடிக்கிற வெயில்ல யாரு வெளியே வராங்க? அவங்கவுங்க உள்ள புந்துன்னு கிடப்பாங்களா என்னவோ. ஆமா வசந்தி, இந்த வெயிலுக்கு போய் ஆத்துல ஒரு குளியல் போட்டாதான் நல்லா குளுகுளுன்னு இருக்கும். என்ன சின்ன பொண்ணு, நான் உங்களை தேடி வந்தேன், நீங்களே கிளம்பிட்டீங்களா? வா சிம்ரன், அப்படியே போற வழியில உன்னிட்டுன்னு போலான்னு வந்தோம். நல்ல வேளை நீயே வந்துட்ட. சரி போலாம், வா. என்ன வசந்தி, ராணி அக்கா வரலையா? இல்ல சிம்ரன், ராணி அக்கா வரலையா? நாம தான் போகணும். அவங்க வந்தா தண்ணி கூட எடுக்க தான் வருவேன்னு சொன்னாங்க. சரி, நானும் கிளம்பி வந்துட்டேன். நடங்கடி, சீக்கிரம் போவோம். சின்ன பொண்ணு, எனக்கு இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. இதுக்கு என்ன சிம்ரன், நம்ம ஜாலியா இருக்கதா போறோம். நீ உனக்கு என்ன தோணுதோ பாடு நீ. ஏ சம்பனாத்து சர காத்து மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூர, மச்சான் சல்லுனுதான் வீசுதுங்க அங்கம் பூர. ஏ சிம்ரன், சூப்பரா பாடுறியடி, கலக்கிட்ட. ஆமா சிம்ரன், உன் பாட்டு செம சூப்பரா இருக்குது. கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவேன். ஆனா பாடுறதுக்கு இடம் தான் கிடைக்கல. அதனால எனக்கு எங்கெங்க தோணுதோ அங்கெல்லாம் பாடிக்கிட்டே போயிடுவேன். ஏ சிம்ரனே, யாருடி அது? பூமாரி வாய்ஸ் கேக்குது. பூமாரி வாய்ஸ் இல்ல, பூமாரியே தான். ஏ சின்ன பொண்ணு, நீங்க ஆத்துக்கு துணி தைக்க போறதா ராணி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட கேட்டுட்டு நான் வந்தேன். ஏன் போக்குள்ள என்ன ஒரு வார்த்தை கூப்பிடவே இல்ல? இல்ல பூமாரி, உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா நீ நேத்து வேலை செஞ்சுங்க இருந்தால உங்க வீட்டு வேலை, அதனால நீ எங்க வருவே வரமாட்டியோன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். எங்கடி வீடு கட்டுறாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் துணிமணிலாம் அப்படியே தான் கிடக்குது, எதுவுமே துவைக்கல. எங்க மாமியா கிழவி எடுக்கவே மாட்றா. சரி, இப்பதான் நீ வந்துட்டல்ல, வா நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன். நடி சிம்ரனே, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அவ போற வழி பூரா பாடிக்கிட்டு தான் வரா. சரிடி, ஒரு வேலையே வந்தாச்சு, எல்லாரும் ஒரு கல்ல புடிச்சு தோவிங்க. என்னடி துணி துவைக்காத, நீ மட்டும் போய் தண்ணியில உந்துட்ட? வசந்தி, நம்ம இங்க என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். அதான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம். எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நீ வந்து குளிச்சு பாரு, செம ஜாலியா இருக்கும். ஆமா வசந்தி, நான் கூட போய் குளிக்க போறேன். அதுக்கப்புறமா துணி துவைச்சிக்கிறேன். சரி சரி, நீங்க எல்லாரும் குளிங்க. ஏய், நாம எல்லாம் குளிச்சுன்னு இருக்கோம், அவ மட்டும் உட்காந்து துணி துவைக்கிறா பத்தியா? வாங்கடி, அவளே ஈத்து நம்ம தண்ணியில குமுக்கலாம். ஆமா வசந்தி, இது தண்ணியில போட்டு அமுக்குங்க. நம்ம ஜாலியா இருக்க தானே இங்க வந்திருக்கோம், வாங்க இருக்கலாம். வா வசந்தி, வா. ஏந்து வா, நாங்கெல்லாம் குளிக்கிறோம், நீ மட்டும் இங்க உட்காந்து துணி துவைக்கிறியா? ஏந்து வந்து என் கூட குளி, ஏந்துரு. வா வசந்தி, நம்ம ஜாலியா குளிக்கலாம். எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வேணாப்பா, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேன் ஒரு ஓரமா. இல்ல, நீ வந்துதான் ஆகணும். எனக்கு நீச்சல் கூட தெரியாதுங்கடி. அதெல்லாம் தெரியாது, இருடி இவள. எனக்கு
பயமா இருக்குதுடி. நான் உள்ள போயிட்டேனே என்ன புடிச்சு இழுத்துட்டு வந்துருங்கன்னு. ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது என்ன ரொம்ப ஆழமா இருக்குது? நம்ம கொஞ்சம் கரையில தான் இருக்கிறோம். பயப்படாத வசந்தி, பயப்படாத. ஏய் ஆமாண்டி, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆமா, ஃபர்ஸ்ட் நீ தண்ணியில இறங்குனாதான் உனக்கு அந்த பயமே போகும். ஏன் சின்ன பொண்ணு என்ன பண்றீங்க எல்லாரும்? நாங்க ஆத்துல மீன் பிடிக்கிறோம். ஆத்துல மீன் பிடிக்கிறீங்களா? ஆமா ஆமா, நாங்க ஆத்துக்கு உள்ள மீன் பிடிக்கிறோம். நீ வா ராணி அக்கா, வந்து மீன் பிடி, ஜாலியா இருக்கும். என்ன நான் வரல. நான் தண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் குளிச்சு நீங்க பூரா சேராக்கி வச்சிட்டீங்களே. நான் எங்க தண்ணி எடுத்து போறது? ஏக்கா அந்த சைடு போய் பார்க்க, அங்க வந்து தண்ணி நல்லா இருக்கும். நீ அங்க போய் மொண்டி எடுத்துட்டு போ. ஏன்க்கா நீ துணி எடுத்துன்னு வரல? துணி துவைக்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டு அனுப்ப சொன்னனே வசந்தியே. ஆமா சின்ன பொண்ணு, நான் துணியெல்லாம் நேத்தே துவைச்சு போட்டுட்டேன். கொஞ்சம் துணி தான் கிடக்கும். சரி இது வீட்லயே கொஞ்சம் அலசிக்கலாம்னு விட்டுட்டேன். தண்ணி இல்ல, அதை எடுத்து போலான்னு வந்தேன். பூராத்தையும் நீங்க கலந்து வச்சுக்கிறீங்க. சரிக்கா, அந்த பக்கம் போய் எடுத்துட்டு போக்கோ, அங்க தண்ணி நல்லா இருக்கும். ஏக்கா வரும்போது என் மாமியால பாத்தீங்களா? ஓ மாமியாக்காரி வீட்ல ஒரே புலம்பிட்டு கிடக்கா. ஆமா, அதுக்கு அதே வேலை. என்ன புலம்பிட்டு கிடக்கு? உன் மாமியாக்காரி துணியை நீ எடுத்துட்டு வரலையா? உன் துணியும் புருஷ துணி மட்டும் எடுத்துன்னு வந்துட்டியா? அதனால போட்டு புலம்பி கிடக்கா அவ. அதுக்கு அதே ஒரு வேலையா போச்சுக்கா. ஏக்கோ, எங்க மாமியார பாத்தியாக்கா? சின்ன பொண்ணு, உன் மாமியாக்காரி அன்னைக்கு கேள்வி வீட்டுல உட்காந்துக்கினே பேசினுக்குது உன்னை பத்தி தான். சமைக்க மாட்டா, துணி துவைக்க மாட்டா, அது பண்ண மாட்டா, இது பண்ண மாட்டான்னு உன்னை குறை சொல்லியே உட்காந்துக்குது. ஏக்கா, ஒரு 50 துணி தூக்காந்த, அதுல 3/4 துணி என் மாமியார் துணி தான். பத்தியா என்ன பத்தி என்ன நான் சொல்லிக்கின்னு உட்காந்துக்குதுன்னு? சரி விடு சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன, எல்லா மாமியாரும் இப்படித்தான். சரிடி, நான் அந்த பக்கம் போய் தண்ணி மொண்டு போறேன். நீங்க பார்த்து துவச்சுக்கின்னு வீட்டுக்கு வாங்க. சரி ஏக்கோ, அந்த பக்கம் போவாதக்கா, அந்த இடத்த கல்லா இருக்கா. என்னடி சொல்ற? அந்த பக்கம் கல்லனா? ஆமாக்கா, அந்த பக்கம் கல்லங்கள்லாம் வருவான். நீ போவாத. ஏன் இங்க இருந்து தண்ணிய பூரா நீங்க கலந்துட்டீங்க, அப்புறம் நான் இங்க இருந்து தண்ணி மொண்டு போறது? அப்ப நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டுங்க, நீ உன் இஷ்டம். இதுக்குள்ளதான் பாம்பு கிடக்குதா, பெரிய அணுக்கொண்டா பாம்பு. நேத்தே அணுக்கிளியோட புடிச்சன கடிச்சிருச்சான். பார்த்து உசாரா இருங்க. நான் கிளம்புறேன். என்ன சொல்ற? பாம்பா? யாரும் பயப்படாதீங்க, சும்மா சொல்லுது ராணி அக்கா. நான் சும்மா சொல்ல, உண்மையாலுமே தான் சொல்றேன். இங்க பெரிய பாம்பு இருக்குது. எம்மா நான் கிளம்புறேன். எல்லாரும் ஓடியாங்கடி, ஓடிடலாம். ஓடுங்கடி. எப்படி ஓட வச்ச பத்தியா அவளுங்களே? எனக்கா கள்ளம் வர? இதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவாளுல அவளுவே. ஏக்கா, அப்ப நீ போய் தான் சொன்னியா? ஏண்டி நான் போய் தான் சொன்னேன். அவளுங்க நாங்க பக்கம் போறதுக்கு கள்ளம் வரேன்னு சொன்னாலுங்கல்ல, அதான் அவளுங்க வச்சா அப்ப ஓடி போட்டாளுங்க ஓடி. ஏக்கா நீ பயங்கரமான ஆள் தாங்க.